2025 ஆண்டு முடிவடைகிறது. 2026 ஆண்டு தொடங்குகிறது. ஆர்ப்பரிப்போம், நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். 2026 ஆண்டை காண செய்த தேவத்துக்கு நன்றி அப்பான்னு சொல்லி, அப்பா உங்க சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி 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 நன்றி. நல்ல ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை உயர்த்தி முழு இருதயத்தோடு முழு மனதோடு தேவனை ஆர்ப்பரியுங்கள். நன்றி 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 அப்பா, கோடி 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 நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நன்றி, தெய்வத்துக்கு நன்றி, பரிசுத்தருக்கு நன்றி, வல்லவருக்கு நன்றி, சகாயம் செய்கிறவருக்கு நன்றி, மகிமை நிறைந்தவருக்கு நன்றி, பூரணரே நன்றி நன்றி நன்றி. நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தி தேங்க்யூ. ஓ நன்றி அப்பா, உங்க மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமானவர், வானம் கொள்ளாதவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் நீரே. நீரே பெரியவர், நீரே சிறந்தவர், நீரே ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், துதி கன மகிமை மேன்மைக்கு பாத்திரர். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நாங்க துதிக்கிறோம் முழு பலத்தோடு. வேதம் சொல்லுது முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரில் அன்பு கூர்ந்து அப்பா உம்மை நேசிக்கிறோம். எங்களுக்காக யாவை செய்து முடித்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நல்ல 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 கர்த்தரை மாத்திரம் பாருங்க, யாரையும் பக்கத்துல பார்க்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் கண்களை மூடி அவரை மாத்திரம் ஆராதிச்சு, அப்பா நாங்க இந்த நாள்ல, அப்பா இந்த புதிய ஆண்டுல, இந்த மணி நேரங்கள்ல துதியோடு புகழ்ச்சியோடும் உங்க சன்னிதானத்துக்குள்ள இருந்து துதிச்சு புதிய ஆண்டை தொடங்க வைக்க கிருபை கொடுத்தீரே. நன்றி ஆவியானவரே. புதிய ஆண்டின் தொடக்கம் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நல்ல நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி, தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி, ராஜாதி ராஜனுக்கு மகிமை செலுத்தி, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை, பரிசுத்தருக்கு மகிமை, துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே ஆண்டவரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. கேப்போமா? புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் நாடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும் படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நல்ல நல்ல ஆண்டவருக்கு கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் உன் கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்.
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர்களின் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருகங்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம் செலுத்தலாம், நன்றி நன்றி சொல்லலாம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நல்ல 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 உபாகமத்துல சொல்லப்பட்ட 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன் சொல்லுங்க. தலை மேல வச்சு சொல்லுங்க, லார்ட் நான் கிளைம் பண்றேன் ஆண்டவரே, சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன் அப்பா. ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென், ஆசீர்வதிக்கும் தேவம் ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தலாம், நன்றி. நல்ல ஜெப சிந்தையோடு இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நிறைவா இருக்கிறாரு. ஒவ்வொரு வாக்கு தத்தமும் வசனம் சொல்லுது ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், மனமாற அவர் மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னது சொன்னபடியே ஆகும். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே ஒளி சுட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், நீ ஆதைகள் மெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே ஒளி சூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே ஒளி சூட்டி மகிழ்வாரே. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நல்ல நல்ல ஆமேன் சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். உன்னை வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம், நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி நன்றி பாடலாய், நன்றி பாடலாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் சுதந்திரித்து கொள்ளுவது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மக்கியமை. தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லையே. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்கோம், நல்ல மகிமைப்படுத்தலாம். ஆமே, நன்றி அப்பா. நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்க தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் சிருஷ்டித்தரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். ஆமே, நல்ல கரங்களை தட்டி ஆமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். நன்றி அப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல புதிய நன்மைகள் நமக்கு வரும்படி, ஆமே, நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படி, ஆமேன். பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, பெற்றோர் ஜெபிங்க. அப்பா, எங்க சந்ததி மேல சந்தானத்தின் மேல உங்க கரம் இருக்கட்டும். ஜெபிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி, தேவ மகிமை இறங்கும்படி. நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார் இந்த ஆண்டு இயர் ஆஃப் ட்ரெஷர்னு சொல்லியிருக்கார். இயர் ஆஃப் ட்ரெஷர், ஆமென். இயர் ஆஃப் எக்ஸ்போஷர், ஆமென். ஆண்டவர் நமக்கு ரிவைவல், இயர் ஆஃப் ரிவைவல் சொல்லியிருக்கார். எல்லார்கிட்டையும் ஆண்டவர் சொல்றது ரிவைவல் ஆரம்பிக்க போகுது. 2026 ஆரம்பிக்க போகுது. ஆமென். அதனால அதை நம்ம கிளைம் பண்ண போறோம். ஆமென். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம இப்போ டிவியில பார்க்க போறோம். ஆண்டவர் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். எசேக்கியேல் 36:11. நல்ல கரங்களை தட்டி உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். ஆமென் சொல்லலாமா? உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த மகிமைக்காக நன்றி. ஆண்டவர் சொல்றார் உங்களை மேம்படுத்தி காட்டுவார் இந்த வருஷத்துல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுவரை இருந்த நிலைமை இல்லைங்க, மேன்மைப்படுத்தி காட்டுவார். இன்னும் ஒரு மேம்பாட்டை உங்க குடும்பத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு இயர் ஆஃப் ட்ரெஷர்னு சொல்லியிருக்காரு. புதையல்களின் ஆண்டு. ஆமேன். இன்னும் பொக்கிஷங்களின் ஆண்டு. நான் நம்புற ஆத்துமாக்கள் தான் பொக்கிஷம். பொக்கிஷங்களை ஆண்டவர் திரளாய் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்லா நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். நன்றி அப்பா, தேங்க்யூ. அநேகர் சொல்றது என்னன்னா, இந்த வருஷம் ஒரு ரிவைவல் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஆமென். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு இதோட அர்த்தம் புரிஞ்சுதுன்னு தெரில. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த அர்த்தத்தை விளக்கி சொல்ல கிருபை தருவாராக. ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா? எத்தனை பேர் டயர்டாக இருக்கீங்கன்னு தெரில. உற்சாகமாக இருக்கிறவங்க நல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். வாட் அ privilege, what a great blessing to begin this new year in God's presence. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. தேவ பிரசன்னத்துல தொடங்கப்படுகிற ஒரு உன்னதமான வருஷம். ஆமென். ஸோ இது ரொம்ப கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவ நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். சரி, எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 36:11. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் வசனம் முழுசா. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில்
பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆதலால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுனால புறஜாதி கூட இருக்கிறவங்க பார்த்து கர்த்தர் இவங்களோட கூட இருக்கிறாரு, கர்த்தர் இவங்க பிரசன்னத்துல இருக்கிறதுனால இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க என்று சொல்ல வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலைமை. சில பேர் வாழ்க்கையில முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை, இறங்கி போயிடுச்சு. முன்னாடி நல்லா இருந்தேங்க, கை நிறையா சம்பாரித்தேன், நல்ல ஒரு அந்தஸ்தில் இருந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறீங்க. சில பேர் அவமானப்பட்டு கூனி குறுகி நிந்தனையை சுமந்து இப்படி வாழ்கிற சில பேர் இருக்கிறீங்க. முன்னாடி இருந்த ஒரு மதிப்பு எனக்கு இல்லாமல் போயிடுச்சே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த இறக்க ஒரு நிலைமை, ஏன் இந்த காரியம், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பலவீனம், வியாதி, இப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், பூர்வ நாட்கள் நீங்கள் இழந்துள்ள இடத்த திரும்பவுமாய் உங்களை ஸ்தாபிப்பேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்கே விட்டீங்களோ அங்கே திரும்பவுமாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனால் அதே ஸ்தானத்தில் அதே போல் இல்லை, சம்திங் ஸ்பெஷலாக உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முன்னாடி நான் இருந்த என் நிலைமையில பார்க்கிலும், முன்னாடி இருந்த என்னோட அந்தஸ்தை பார்க்கிலும், முன்னாடி இருந்த என்னுடைய எல்லா காரியங்களை பார்க்கிலும் நற்சீர் உங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நற்சீர்னா நல்ல நிலைமைன்னு அர்த்தம், நல்வாழ்வுன்னு அர்த்தம், செழிப்புன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ நல்ல வாழ்வு, நல்ல நிலைமை, செழிப்பு எத்தனை பேருக்கு வேணும்? யாருக்கு வேணாமா? வேணும்னா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே வேணும் தான், வேணான்னு சொல்கிறதே இல்லை நம்ம. ஆமென். அதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா குட் ஸ்டேட் ஆர் குட் கண்டிஷன், வெல்பீயிங், ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். இதெல்லாம் தான் நற்சீர். சத்தமா சொல்லுங்க, நற்சீர். நற்சீர். நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா, நற்சீர். ஆமென். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நற்சீர் உண்டாகும்படி சொல்லுங்க, நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன் சொல்லலாமா? இந்த புது வருஷம் உங்களுக்கு நல்ல பொங்க போகுது. ஆமேன் சொல்லுங்க, பொங்க போகுது. இன்னும் பொங்கல்ல தாங்க பொங்கும் நினச்சிட்டு இருக்கீங்க. பொங்கப்பானை பொங்குறத சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்க போகுது. ஆமேன். விசுவாசிக்கிறவங்க 2026 ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பொங்க போகுது. பிளஸ்ஸிங்ஸ், எல்லா பிளஸ்ஸிங்ஸ், மெட்டீரியல் பிளஸ்ஸிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் பொங்க போகுது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. சமாதானம் பொங்க போகுது. ஆமென் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். என்னங்க நியூ இயர் அதுமா பொங்கலோ பொங்கல் சொல்றீங்க? எங்களுக்கு பொங்குங்க. ஆமென். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஆமென். the year of prosperity, the year of treasure hunt. ஆமென். உங்களுக்கு எது பொக்கிஷமோ அதை உங்களுக்கு கொடுத்துருவாரு. எனக்கு ஆத்துமாக்கள் பொக்கிஷம் அதை கொடுத்துருவாரு. சபைக்கு என்ன பொக்கிஷமோ அதை கொடுத்துருவாரு. உங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது பொக்கிஷமோ அதை கிடைக்க பண்ணுவா. விசுவாசிக்கிறவங்க நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். Thank you அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. ஆமென். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 இப்ப நான் படிச்சேன் அந்த வார்த்தைகள். 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? போதும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆகாய் 2:9 எடுத்து வாசிங்க. ஆகாய் 2:9. ஆமென். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? என்னையா ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது, உங்க ஆலயத்துல என்னங்க அது புதுசா இருக்கு? அவருடைய மகிமை பெரிதா இருக்குது. முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலய மகிமை பெரியது. ஆண்டவருடைய மகிமையே
இங்க வச்சிருக்கிறாரு. அவருடைய நாமத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை விட பெரிய மகிமை நமக்கு என்ன வேணும்? ஆமென் சொல்லலாமா? அவருடைய மகிமை பெரியது. ஹல்லேலூயா. சில சொல்லியிருக்கலாம், நாங்கள் 100 வருஷம் பாரம்பரியம், இல்லைன்னா இத்தனை வருஷமாக 40 வருஷமாக எங்கள் சபை இருக்குது. ஆனால் எங்கள் சபை 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் அவருடைய மகிமை முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தில் மகிமை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர குறைச்சிடவே மாட்டார் ஆண்டவர். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் முந்தினதை விட பிந்தினது பெஸ்ட்டு. ஆமென். நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்ததை விட, வாழ்க்கையை விட இனி வாழ போகிற வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள், சூப்பராக இருப்பீங்க இந்த வருஷம். சொல்லுங்கள், 2026 இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் இனி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு முழுசும் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், சூப்பராக மாறும். வேற யாரும் இல்லை, நான் சாட்சி இதுக்கு. ஆமேன். நாங்கள் சாட்சிகள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு நாங்கள் எப்படி இருக்கோன்றது ஊருக்கே தெரியும். ஹல்லேலூயா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். இவ்வளோ ஒரு அழகாக ஆண்டவர் எங்களுக்கு கட்டடத்தை கட்டி வீட்டையும் கட்டி கொடுத்தாருன்னா அவரை போல ஒரு பெரியவர் ஒருத்தருமே உலகத்தில் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஏன்னா அவர் பிள்ளைங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, பின்னாடி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முந்தினதை விட பிந்தினது மகிமை. சொல்லுங்க, முன்னாடியை விட பின்னாடி பெருசு. சொல்லுங்க, முன்னாடி இருந்ததை விட வாழ்க்கை, இனி வரப்போற வாழ்க்கை பெருசா இருக்க போது, மகிமையா இருக்க போது, வல்லமையா இருக்க போது, ஊழியம் வல்லமையா இருக்க போது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுவரை நீங்க செய்த ஊழியத்தை காட்டிலும் இனி வருகிற ஆண்டுல செய்ய போகிற ஊழியம் நல்லா தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லி ஆமென் நல்லா அதை சுதந்திரித்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 144:15 வாசிப்போமா? சங்கீதம் 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். நம்ம ஊர்ல சீருனா கல்யாணத்துக்கு சீர் வரிசை வச்சு கொடுப்பாங்களே, அப்பப்போ பொண்ணு வீட்டில் சீரு எதுக்கட்டாலும் சீருன்னு வந்துடுவாங்கல்ல, அந்த சீரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது நல்ல வாழ்வு. ஆமேன் சொல்லலாமா? அந்த சீரும் இன்க்ளூடு தான். ஆமேன். எல்லா சீரும் கர்த்தர் கொடுக்கறது தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இவ்விதமாய் சிறப்பை பெற்ற, சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாங்களே, இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது. ஆமேன் சொல்லலாமா? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், கர்த்தர் இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். யாத்ராங்க புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 4:8. தேங்க்யூ அப்பா. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாம உனக்கு செவி கொடாமலும் போனா பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இது யாருக்கு சொன்னது? மோசேக்கு சொன்னது. ஆமேன். முந்தின அடையாளத்தில் நம்பலனா பிந்தின அடையாளத்தில் நம்புவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முந்தின காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம். இத்தனை ஆண்டாய் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம். 2026 வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஆரம்பித்த இடம் தேவ சமூகம், நீங்கள் இது தொடங்கின இடம் தேவ பிரசனம். இதில் முந்தினதை விட பிந்தினது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். யாருமே என்னை நேசிக்கிறதுக்கு இல்லைங்க, யாருமே என்னை நம்புறதுக்கு இல்லைங்க. யாரும் என்னை நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களே? முந்தின வாழ்க்கையில் நம்பியிருக்க மாட்டாங்க. இனி பிந்தின வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அவர் ராஜாவாக இருக்கிறாரு. அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு.
எடுத்து வாசிப்போம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 3:10 ரூத். அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திருக்கும் ஐஸ்வர்யவான்களும் நீ தரித்திரரும் கடைசி மட்டும் வாசிங்க. நீ முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. பிந்தினம் நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போ முந்தினதை விட பிந்தினது பெஸ்ட். பக்கத்துல சொல்லுங்க, முந்தினதை விட பிந்தினது நல்லது. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் விசுவாசிக்கிறீங்க, சில பேர் நம்புற மாதிரியே இல்லைங்களே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. முடிவில் நீங்கள் நம்புவீங்க. ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அவர் விட மாட்டார். அவரே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படி இதை செய்வார். உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வார். நீங்கள் இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன உறவுகள் நற்சீர் உண்டாகும்படி செய்வார். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. சரி, எதெல்லாம் கர்த்தர் சீர்படுத்துவார்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சீர்படுத்தப்படும் அப்படின்ற 3 காரியம் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் 3 காரியம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 2 நாளாகமம் 24 1-2. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாய் இருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்சபா பட்டணத்தாலான அவன் தாயின் பேர் சிபியாள். அடுத்த வசனம். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2 பேர் இருக்கு, யோவாஸ் யோய்தா. சொல்லுங்க பார்க்கலாம். யோய் அப்படின்னு இருக்கு. ஏதோ ஒன்று வாயில நுழையிலன்னா கூட யோவாஸ் யோய்தா. யோவாஸ் ராஜா, யோய்தா ஆசாரியன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இப்போ யோய்தாவின் நாட்கள் எல்லாம் ஆசாரியனா பாஸ்டர், போதகர். ஆமேன் சொல்லலாமா? சர்ச்சில் இருக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, போதிக்கிற பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் தான் ஆசாரியன், சீஃப் ஆசாரியன். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த யோய்தாவின் நாளெல்லாம் ராஜா ஒழுங்கா இருந்தான் கர்த்தர் முன்னாடி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரி, 4ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். போதும். யோவாஸ்குள்ள ஒரு விருப்பம், ராஜாக்குள்ள ஒரு விருப்பம். எப்படி தாவீதுக்குள்ள ஒரு விருப்பம் வந்துச்சு, கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டணும்னு. இவர் ஏற்கனவே கட்டின ஆலயம், அதை பழுது பார்க்கணும், அதை ரிப்பேர் ஒர்க் பண்ணணும். மூடப்பட்டிருக்கு ஆலயம், யாரும் யூஸ் பண்ணலை, பலி செலுத்துறது இல்லை. அதெல்லாம் பல ராஜாக்கள் மாறி மாறி வந்ததுனால எல்லாரும் ஆலயத்தை மூடி போட்டாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க மறந்துட்டாங்க ஜனங்க. ஆனால் இந்த யோய்தாவின் நாட்களில் கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார். ஆமென். ஸோ ராஜா சொல்கிறாரு, ஆலயத்தை புதுப்பிக்கணும், காசெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்றாரு. அப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. எடுத்து வாசிங்க. 12-13 வசனம். 12. அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல்தச்சரையும் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தினார்கள். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து எத்தனை பேர் அதை பலப்படுத்தினார்கள்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் கர்த்தர் சீர்படுத்துறது, ஆலயத்தை சீர்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? புதிய ஆண்டுல ஆண்டவர் எதை சீர்படுத்துவார? முதல்ல ஆலயத்தை, தேவனுடைய சபையை, கர்த்தருடைய வீட்டை கர்த்தர் முதல்ல சீர்படுத்துவார். உங்களுக்கு பர்சனலா ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆலயம் இடிஞ்சு கிடக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஆலயம் வெறிச்சோடி கிடக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா?
ஆலயத்தில் எப்போதும் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தேவன் எதிர்பார்த்தார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படின்னா ஆலயத்தில் எப்போதும் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ தொடர்ந்து வாசிப்போம். 14வது வசனம். அதை முடித்து தீர்ந்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் அப்புறம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு இருக்கு. கடைசி வாசிங்க. யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள். யோய்தா யாரு? முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெரி குட். நல்ல கரங்களை தட்டுவோமா? யோய்தா யாரு? ஆசாரியன். ஆமென். அப்போ ஆசாரியனுடைய நாளெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் தினமும் சர்வாங்க தகன பலி நடந்தது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு இந்துக்கள் டெம்பிளில் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் உங்கள் டெம்பிள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, டிசைன் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நல்ல பக்தி பரவசமாக இருப்பாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லா டெம்பிள் நடுவில் நந்தி இருக்குது, எல்லா டெம்பிளும் ஒரே மாதிரியே மாடலில் இருக்குது. தெரியாது. என் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆமென். ஆண்டவர் தேவாலயத்தை எப்படி டிசைன் பண்ணாரோ எல்லா டெம்பிளும் அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஆசாரியர் இருந்தாங்க, இங்கே அப்படி யார் இருக்கா? பூசாரி. அவ்வளோ மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அங்கே கருவறையில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது, இன்றைக்கி சிலை வந்துருச்சு. காலங்கள் மாற மாற காரியங்கள் மாறிச்சே தவிர மாறாதவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஆமென் சொல்லலாமா? வேதத்துல இல்லாத ஒரு காரியம் உலகத்துல இல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஃபீல்டு பாருங்க, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நாய்ங்க பூனைங்களுக்கெல்லாம் என்ன போடுறாங்க? சிப்பு போடுறாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எழுதப்பட்டுச்சு. நான் கடைசி காலத்தில் சிப்பு போடுவாங்க, மனுஷங்களுக்கு போடுவாங்க. அது ஒன்று நெத்தியில இல்லை வலது கையில். காலம் கடைசி காலம், அந்த கிறிஸ்து ஆட்சியில் அது போடுவாங்க. எந்த மனுஷன் அதை போட்டுக்கிறானோ அவன் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அக்கினி நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஜாக்கிரதை. கர்த்தருடைய வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னா இந்த முத்திரையை போட்டுக்காதீங்க, இந்த சிப்பை போட்டுக்காதீங்க. யாரும் கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், கர்த்தரும் வாஞ்சிக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? வேதத்தில் உலகம் எப்படி அழியும்னு எழுதியிருக்கு, வேற எந்த புஸ்தகத்துலையும் கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? வேதத்தில் மகத்துவங்கள் பெருசு. ஆராய்ந்து அறிய முடியாத கடவுள் அவர். 1000 கடவுள் படைச்சிருக்க முடியாது உலகத்தை. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஆமென். அந்த தெய்வம் யார் என்று அறிகிற அறிவு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் இயேசு கிறிஸ்து ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கடவுள் கிடையாது. ஆமென். ஒரு ஜாதிக்கு ஒரு கடவுள், ஒரு மொழிக்கு ஒரு கடவுள், ஒரு தேசத்துக்கு ஒரு கடவுள்லாம் இருக்க முடியாது. ஒரு கடவுள் தான் உண்டு. வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டித்த ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தினுடைய அன்பு பெருசு. அதனால தான் சிலுவையை நமக்காக அவர் எடுத்துக்கிட்டாரு. நீங்களும் நானும் தண்டனை அனுபவிக்க கூடாது. அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தையும் இருதயத்தை கிழிச்சிட்டு சிந்தினாரு. இல்லைனா நீங்களும் நானும் பிசாசின் பிடியில், பாவத்தின் பிடியில், அடிமைத்தனத்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இன்னைக்கு கழுவப்பட்டு இன்னைக்கு நீதிமான் என்று இருக்கிறோம். ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. என்ன இருக்குதோ இல்லையோ, காசு பணம் இருக்குதோ இல்லையோ, சந்தோஷம் நிறைவாய் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையும் நிறைவாய் கொடுக்கிறவர். ஆனா இது இருந்தாதான் அது வரும்னு இல்லைங்க. பாக்கெட்ல பர்ஸில் காசு இருந்தால் மட்டும்தான் அநேகருக்கு என்ன வருது? ஆமே. மாச கடைசியான சந்தோஷம் என்ன பண்ணிடுது? போயிடுது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 30ஆம் தேதி எல்லாருக்கும் சாப்பாடு போட கர்த்தர் கிருபை கொடுத்தார். 2 நாள் முன்னாடி ஒரு பைசா கூட இல்லை. கரெக்டாக அப்படியே நான் கிறிஸ்மஸ் டைம்னால நிறைய செலவு, எதையுமே காம்ப்ரமைஸே பண்ணல. ஆண்டவர் எல்லாத்தையும் தேவைகளை கர்த்தர் செஞ்சார். ஒன்று ஒன்றா கடைசி நாள் வந்துருச்சு. ஒரு 2-3 நாள் சுத்தமாக கையில் காசு இருக்காது. ஆனால் நாங்கள் எப்பவும் போல் சாப்பிடுவோம், எப்பவும் போல் எல்லாமே செய்வோம். எல்லாமே நானும் என் மகளும் தான் பார்த்துக்குவோம். இப்படி அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? 30ஆம் தேதி முதல் நாள் நான் சொல்லிட்டேன் சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சாப்பாடுக்கும் விசாரிச்சாச்சு. ஆனால் கையில் காசு இல்லை. நம்ப மாட்டீங்க, ரொம்ப நாள் கழிச்சு முன்னாடி அவங்களுக்கு ஒரு காலத்தில் ஊழியம் செஞ்சேன். திடீர்னு அவங்க மெசேஜ் அனுப்பி, சிஸ்டர் உங்கள் ஜிபே நம்பர், ஒரு சின்ன அமௌண்ட்டு போடுறேன்,
நீங்கள் எடுத்துக்கோங்க, ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்றாங்க. சரி சிஸ்டர், இதே நம்பர் தான் விட்டேன். முடிச்சுட்டு போய் பார்க்குறேன், 29ஆம் தேதி ப்ரேயர் முடிச்சுட்டு போய் பார்க்குறேன், 6000 ருபீஸ் கிரெடிட்டாக இருந்தது. கரங்களை தட்டி நான் சின்ன அமௌண்ட்னோன்னே ஏதோ ஒரு 500 ரூபா அனுப்புவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி சாப்பாட்டு செலவுக்கு கர்த்தர் முன்பதாகவே நல்லா தேவன் நம்மளை போஷிக்கிறவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எத்தனை பேர் ருசிச்சு பார்த்துருக்கீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவதி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு ஒரு அன்பு தெய்வத்தை புறக்கணிச்சிடாதீங்க. அவர் உங்களை தேடி வருகிறவர். ஆமென். நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா அவருடைய திட்டம் இல்லாம வந்திருக்க முடியாது. ஏதோ உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, இல்லை யாரோ உறவினர் கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவரே உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் கொண்டு வரலன்னா நீங்க இங்க வர முடியாது. இங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, ஆண்டவருடைய வலையில சிக்கிட்டீங்க. ஆடு சிக்கிடுச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அதை யோய்தா கரெக்டா செய்தார். அடுத்த வசனம் வாசிப்போம். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். 130 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். ஆமென். இப்போ 70 வயசுலயே எப்படா போகணும் அப்படின்னு இருக்கு. அவன் 130 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினான். அவன் ஒரு ஆசாரியன். பழைய ஏற்பாட்டுல எந்த மனுஷனையும் ஆசாரியர்களை ராஜாவோட கல்லறையில் அடக்கம் பண்ண மாட்டாங்க. ஆனா தாவீதின் நகரத்தில் தாவீது அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில இந்த யோய்தாவையும் ஆசாரியனாகிய யோய்தாவையும் அடக்கம் பண்ணினாருங்கன்னா ஹிஸ்டரியிலே ஒரு சேஞ்சை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த காலத்துல. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் ராஜாக்களை தனியா ஆசாரியர் தனியா அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார் பழைய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாடு விசுவாசிகளை காட்டிலும் புதிய ஏற்பாடு விசுவாசிகள் நற்சீர் பெற்றவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த காலத்துல யோய்தா மட்டும்தான் ஆசாரியனும் ராஜாவுமா அடக்கம் பண்ணப்பட்டான். வேற யாருமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து ரத்த சிந்தனனால நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஸ்லாக்கியம் தான் நர்சி. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆலயத்தை சீர்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தை சீர்படுத்துவார். அடுத்த வசனம் சொல்லுது, யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் ராஜாவுக்கு வந்து பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது அவங்க வழி விலகி போய்விட்டார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போ யோய்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ராஜாவும் இஸ்ரவேலரும் கர்த்தருக்கு முன்பாக தேவனை பணிந்து கொண்டார்கள். நான் சொல்லட்டா, உங்கள் வாழ்நாளில் நாங்கள்லாம் மில்லினியம் பார்த்தோம், 2000 பார்த்தோம். நான் நேற்று கூட இன்னைக்கு நேற்று நினச்சிட்டு இருந்தேன். புது வருஷத்துக்கு போகும்போது நம்ம சந்ததி தானே 2000 பார்த்தோம். 2000 நான் வாலிப பொண்ணு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2000 மில்லினியமில் இருக்கிறோம், நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்லட்டுமா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறக்கிறது தேவனுடைய திட்டம். ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உங்கள் மேலே வச்சிருந்தா, ஒவ்வொருவர் மேலே ஒவ்வொரு வித்தியாசமான திட்டத்தை வைத்துதான் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமேன். ஆமேன். யோய்தா இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்படி சொல்லணும், உங்கள் பேரை சொல்லி அவங்க இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தார்கள் சொல்லணும். அவங்க அந்த அம்மா இருந்த வரைக்கும், அந்த ஐயா இருந்த வரைக்கும் அந்த ஊரே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துச்சு. இல்லைன்னா அந்த வீட்டே அந்த குடும்பமே கர்த்தரை சேவிச்சிச்சு. இப்படி சொல்லணும் உங்களை குறிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்தை சீர்படுத்துவார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இரண்டாவது ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
ரெண்டாவது எதை சீர்படுத்துவார்னு சொல்லி பார்க்கலாம். 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல முன்னாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதை பழுதாய் போனதை சீர்படுத்தி. ஆமென் சொல்லலாமா? ரெண்டாவது கர்த்தர் சீர்படுத்துறது என்னன்னா, ஆமென், உங்களுடைய வீட்டை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு எங்கள் வீடு சீர்படணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் குடும்பம் சீர்படணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் குடும்பம் அந்த சீரை பார்க்கணும், சீர்படுத்தப்படணும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் சொல்கிறேன், 2026 உங்கள் குடும்பம் சீர்படுத்தப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரம் ஓஹோன்னு இருந்துச்சு ஒரு காலத்துல. அவன் குடும்பம் அப்படி இருந்துச்சு இஸ்ரவேல்ல. ஆனா ஒரு நாட்கள் வந்தது, அது விழுந்து போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்ல, திரும்பவும் நான் அதை எடுப்பிப்பேன், திரும்பவும் அதை ஸ்தாபிப்பேன், திரும்பவும் அதை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. 13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். உங்க குடும்பத்தில் எதெல்லாம் சிறையிருப்பா இருக்கும்? சில குடும்பத்தில் கடன் பாரம் சிறையிருப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை, கடன் தொல்லை, உருப்படியாக சாப்பிட முடியாது, கடன்காரன் ஃபோன் பண்ணி பேசுகிற பேச்சு, கடன் கொடுத்த ஆள் சொல்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள்லாம் மனசுக்கு வேதனையாக இருக்கும். நானும் அந்த வழியாக கடந்து வந்திருக்கேன். ஒரு காலத்தில் கடன் பல லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. இதே இடத்துல ஒரு சின்ன இடம், அந்த அந்த பில்லர் வரைக்கும் தான் எங்கள் வீடு. அங்கே இருக்கும் போது எங்களுக்கு 15 லட்சம் ரூபா கடன் உடனே கட்டி ஆகணும், கொஞ்சம் நாளில் கட்டி ஆகணும். வீட்டு அடமானம் வச்சாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. மகன் ரொம்ப குட்டியாக இருந்தபோது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன். ஆண்டவரோட சமூகத்தில் காட்டுறார் ஆண்டவர். ஒரு கிளி கூண்டு இருக்குது, உள்ளே ஒரு கிளி மாதிரி ஒரு பறவை மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சார். நான் சொன்னேன், ஆண்டவரே இதுதான் என் நிலைமை, எதுவுமே பண்ண முடியல, சந்தோஷமாகவே இருக்க முடியல, எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணம் வருது, கடனை கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் முட்டி போட்டு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னெல்லாம் கடனை எழுது, ஒரு பேப்பரில் நம்பர் 1 இது கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணும், எல்லாம் எழுதி வச்சோன்னே கேன்சல் பண்ணி அப்படியே ஒரு கோடு போட்டு, ரெட் பென் வச்சு ஒரு கோடு போட்டு, இயேசுவின் ரத்தத்தால் இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிக்க உதவி செய்தார் அப்படின்னு எழுதி என் கையெழுத்தையும் போட்டு டேட்டையும் போட்டேன். ஆமென். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னைக்கு நான் எழுதி டேட் போட்டனோ அந்த வருஷம் முடியறதுக்குள்ளாவே பல ஆண்டுகளாய் நான் கண்ணீர் வடித்து பல ஆண்டுகளாய் செய்ய முடியாததை அந்த ஆண்டு நடத்தி முடிக்க கர்த்தர் கொடுத்தார், கிருபை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? வியாதி ஒருவேளை சிறையிருப்பா இருக்கலாம். இந்த வியாதியிலேருந்து என்னை எப்படா விடுதலை வரும் தெரியலையே, சிறையிருப்பு திருப்பப்படும். ஆமென், ஆமென். எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதோ அது சிறையிருப்புனா ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அது திருப்பப்படும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லணும்? உறவுகள் சீர்பொருந்தப்படும். கரங்களை உயர்த்தி. குடும்பங்கள் பாழாய் கிடக்குது இந்த நாட்கள். நல்லா சுற்றி ஜெபிங்க. உங்கள் குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. குடும்பங்கள் நல்லா சீர்கெட்டு கிடக்குது. குடும்பங்களில் குள்ள நரி கூட்டம் வந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருச்சு தோட்டங்கள் எல்லாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டி, ஆமென், வீடு கட்டி, நீ நாட்டி, திராட்சை தோட்டங்களை நாட்டி நல்லா சாப்பிட்டு குடித்து ஆசீர்வாதமாக இருப்பா என்று 2026 வருஷத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்.
ஆமென். வசனம் சொல்லுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். குடும்பத்தை கர்த்தர் சீர்படுத்த நினைக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 15:17 தேங்க்யூ ஜீசஸ். என் ஜனமா நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுது போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையானதாய் நிறுத்துவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விழுந்து போனது உண்மை, திரும்பவும் எடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உடஞ்சு போனது உண்மை, உறவுகள் உடஞ்சு குடும்பங்கள் உடஞ்சு போனது உண்மை, அதை திரும்பவுமாய் கட்டி எழுப்புவேன் ஆண்டவர் சொல்றாரு. திரும்பவுமாய் நிலை நிறுத்துவேன். கரங்களை தட்டி அது ஆண்டவர் அப்படியே பழைய ஸ்தானத்துல இல்ல, ஆண்டவர் சொல்றார் செவ்வையாய் நிறுத்துவேன். சத்தமா சொல்லுங்க, செவ்வையாய் நிறுத்துவார். நம்ம குடும்பங்கள்ல ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும்படி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் பேக்கில் சொல்லுங்கள். சில பேர் அவங்களுக்கு ஆமென். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்படும். சிறையிருப்பு திருப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கரங்களை தட்டி உன்னை சீர்படுத்துவார், விசுவாசத்தோடு ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அந்த வசனம் தான் வாசிக்க போறோம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 3வது ஆண்டவர் எதை சீர்படுத்துவார்? நல்ல கவனிங்க. முதல்ல பார்த்தோம் ஆலயத்தை சீர்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. ஆலயத்தை சீர்படுத்துவார். 2வது வீட்டை, பழுது போன விழுந்து போன வீட்டை சீர்படுத்துவார், குடும்பத்தை சீர்படுத்துவார். 3வது உங்களை சீர்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை சீர்படுத்துவார். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க, உங்களை சீர்படுத்தி. உங்களை சீர்படுத்துறது எதுக்குன்னா உங்களை ஸ்திரப்படுத்துறதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை சீர்படுத்துறது எதுக்குன்னா உங்களை பலப்படுத்துகிறதற்காக. உங்களை சீர்படுத்துகிறது எதுக்குன்னா உங்களை நிலை நிறுத்துகிறதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏதோ வந்தோம் ஆண்டவர்கிட்ட, ஏதோ நல்லது நடந்துச்சு, தேங்க்யூ ஆண்டவரே டாட்டா பை பைன்னு சொல்லி போறதுக்கு இல்லை, நிலை நிறுத்துகிறதற்காக. நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆமேன்னு சொல்லலாம். கொஞ்ச காலம்தான் பாடு, ரொம்ப நாள் இல்லை. பாடு இருக்கு, ஆனால் எவ்வளோ காலம் சொல்லுங்களேன்? கொஞ்ச காலம். ஆனால் ஷார்ட் டேர்ம் தான் பாடுகள், லாங் டேர்ம் மகிமையாய் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். உங்களை சீர்படுத்துறது எதுக்குன்னா ஷார்ட் டேர்ம் பாடுகள் லாங் டேர்ம் பிளஸ்ஸிங்கை கொடுப்பாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இந்த பாடுகள் எல்லாம் ஷார்ட் டேர்ம் தான், கொஞ்ச நாளைக்கு தான். சில பேருக்கு என்னென்னா பாடுகளை பார்த்து வாழ்க்கை ஃபுல்லாக நான் இப்படி தான் இருக்க போகிறேன் போல இருக்கு. நோ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவே எடுக்கலாம், சினிமா கூட பத்தாது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை. ஹல்லேலூயா. போன இடம் மாறினது, அப்ஸ் டவுனு, அப்பா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லலாமா? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னா இங்கே வந்து நிற்கிறதற்கான அந்த கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இங்கே வந்து நிற்க முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? இது அவருடைய பலத்தில் நிற்கிறது, அவருடைய அபிஷேகத்தில் நிற்கிறது, அவருடைய சத்துவத்தில் நிற்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை சீர்படுத்துறது, பலப்படுத்துறது. நீங்கள் ஒடுங்கி போகிறதுக்கு இல்லை,
கொஞ்ச நாள் பாடுகள், கொஞ்ச நாள் பாடுகள், இது நிரந்தரம் இல்லை, இது சீக்கிரம் மாறிடும். இக்கால பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமேன்னு சொல்லலாமா? அவரோடு பாடுகள் அனுபவித்தீர்களானால் அவரோடு கூட ஆளுகையும் செல்வீர்கள். ரோமர் 8:18 இக்கால பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9-11. 2 கொரிந்தியர் 13 9-11. வேகமா. நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர், இந்த பாடுகள் எல்லாம் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாய் இருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நீ நற்சீர் பொருந்தும்படி உனக்காக ஜெபம் பண்றேன்னு ஊழியக்காரர் சொல்றார். அண்ட் அவர் சொல்றார், கடைசியாக சகோதரரே நற்சீர் பொருந்துங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவருக்கு ஒருவர் ஒரு நற்சீர், நன்மை, நல்ல காரியம், நல்ல விஷயம் செய்வோம். ஆமென் சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் பின்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆமென் சொல்லலாமா? எப்படி காயினில் 2 சைடு இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் எதோட வருமா? கண்டிஷனோடு வரும். எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 1 வசனம். 10-11 முதல்ல 10 வாசிங்க, அப்புறமா 1 வசனம் வாசிப்போம். 36:10. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். இதெல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் எதுக்கு சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் மலைகளுக்கு சொல்றார். 36:1 வாசிங்க. 36:1. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? இவ்வளோ சீரியம் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆலயத்தை சீர்படுத்தி, குடும்பத்தை சீர்படுத்தி, உங்களையும் சீர்படுத்துறாரு. உங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. எப்போனா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நல்ல பாட்டு பாடினா நல்லா இருக்குது, பிரசங்கம் பண்ணால் சில பேருக்கு தூக்கம் வருது. ஆனால் இந்த டைம் ரொம்ப பெரிய விஷயம். நீங்களாம் முழிச்சிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் முழிச்சிருக்க ஆண்டவர் கிருபை கொடுதுன்னா இந்த டைம் வந்து தூங்குற டைம். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் விழிப்பாய் இருக்க தேவன் கிருபை கொடுத்துருக்கிறாரு. அப்போ விழிப்பாய் வசனத்தை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென் சொல்லலாமா? இஸ்ரவேலின் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தை இது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. ஒரு அழகான டெஸ்டிமனி ஒன்று இருக்குது. நல்லா உட்காருங்க, ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆமென். ஒரு சூப்பர் சாட்சி. ஆமென். பிலிப் ஜோசப் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தார். ஆமென். பிலிப் ஜோசப்ன்ற மனுஷன் கத்தார் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த எண்ணெய் கம்பெனி இருக்கும்ல, அங்கே மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு நடந்த சம்பவம். இதில் வீடியோலாம் ஆதாரங்கள்லாம் இருக்குது. சும்மா கதை சொல்லிட்டு போகலை, நடந்த சம்பவம். உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நல்ல கவனமாக கேளுங்க. நல்ல கரங்களை உயர்த்துவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து ஆமென் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சரி. பிலிப் ஜோசப் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் கத்தார் பகுதியில் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் பார்ட் டைமாக அவரை அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே கர்த்தருக்கான ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். அங்கே ஒரு சர்ச் கட்டி ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தார். ஆமென். 200 ஆத்துமாக்கள் அங்கே வந்தாங்களாம். கத்தார் ரிவைவல் சர்ச்சுன்னு வச்சுருந்தார்.
ஆமேன்னு சொல்லலாமா? 10 வருஷமாக சர்ச்சை கட்டி நல்ல ஒரு வாலிபன், நல்லா கொஞ்சம் ஒரு வாலிபத்தையும் அதுக்கு மேலே ஒரு வயசு அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு நிலைமை, நல்ல ஒரு சூழல், நல்லா கர்த்தர். ஆனால் அந்த இடத்துல வந்து கத்தாரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வெளியில் தெரியக்கூடாது. ஆமேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பைபிளை நம்ம சுதந்திரமாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் கத்தார் ஹோல் நேஷனும் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது. அமெரிக்காவோட கண்ட்ரோல் தான். அங்கே விசா கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் அமெரிக்காலேருந்து கத்தாருக்கு ஈஸியாக போகலாம், அங்கேருந்து வரலாம். அப்படிப்பட்ட சூழல் இப்போவும் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருந்த நாட்களில் ஒரு நாள் அவர் காரில் பைபிள் முன்னாடி வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனார் ஏதோ ஊழியத்துக்கு போக. போலீஸ் நடு ரோட்டில் நிறுத்திட்டு என்ன புத்தகம் அது அப்படின்னு கேட்டான். பைபிளில் முன்னாடி முன்னாடி வச்சுருக்காரு. உடனே இவர் அதை பார்த்து இது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னார். வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. போலீஸ் அவன் சொல்கிறான், நோ, எங்கள் நூல் இருக்குது குரான், அதுதான் வேர்ட் ஆஃப் காட், இதை நீ வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லக்கூடாது அப்படின்றான். மிரட்டினான். அப்போ இவர் சொல்கிறாரு, நீ என்ன மிரட்டினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைனா இதுதான் வேத புஸ்தகம் தான் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாரு. இதனால் நீ ரொம்ப அரெஸ்ட் பண்ணுவேன், உன்னை பரவாயில்ல பண்ணிக்கோ. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விட்டாங்க, மேலதிகாரிகிட்ட விட்டாங்க. மேலதிகாரியும் பயங்கர ஹார்ஷாக பேசுகிறான், எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டுறான். அப்போவுமே இவர் வந்து கர்த்தருடைய வார்த்தை ஒரு தடவை சான்ஸ் கொடுக்குறேன், எங்கள் வேதம் தான் கர்த்தருடைய வேதம்னு சொல்லு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை, என்னை கையில் இருக்கிற வேதம் தான் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றார். ஆமேன். அப்போது அவங்க இன்னும் வந்து அங்கே மன்னர் ஆட்சி, மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திட்டாங்க, த கிங். மன்னர் பார்த்துட்டு விசாரிக்கிறான். அப்போ இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, இவன் வச்சுருக்கான் ஒரு புத்தகம், கருப்பு புத்தகம், அதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு மன்னர் சொன்னோன்னே மன்னரும் திருப்பி, இங்கே பாரு, நீ அமெரிக்கானா இருக்கிறதுனால உன்னை கொல்ல முடியாது, உயிரோடு வர்றேன், கத்தியை கரெக்டாக மேலே வச்சு கத்தியை கழுத்தில் வச்சு அவன் சொல்கிறான், நீ அமெரிக்கனாக இருக்கிறதுனால உன் உசுரோட விடுறேன் சொல்லிட்டு அவருக்கு உண்டாக பிலிப் ஜோசப்க்கு உண்டான எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. வேலை போச்சு, கார் போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போச்சு, அந்தஸ்து போச்சு, எல்லாம் போச்சு. அவன் சொல்லிட்டான், நீ நாடு கடத்தப்படுவ, ஏன்னா நீ அமெரிக்கனை கொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க அமெரிக்கன் தான் ஆண்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்த, அதனால் உன்னை உசுரோட விடுறோம். எல்லாத்தையும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க, எல்லா காசு எம்டி, ஒன்றுமே இல்லை. இந்த பைபிள் தானே உனக்கு கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு பைபிளை மட்டும் கையில் கொடுத்து கொண்டு போயிட்டாங்க. தோஹா அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்றைக்கும் தோஹா தான். அந்த தோஹாவில் அவர் போய் நிற்கிறாரு. எவ்வளோ விசாரணைன்ற பேரில் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தி அவர் சட்டையை கழட்டி எல்லாரும் பார்க்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அவர் அவ்வளோ அவமானப்படுத்தி அரை நிர்வாணப்படுத்தி அவர் ரொம்ப வேதனையோடு அந்த ரன்வேல நடந்துட்டு போகிறார். அந்த பைபிளை மட்டும் நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி உன் ஊருக்கு, சொந்த ஊருக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இவர் அமெரிக்காவில் போய் இறங்கி அங்கேருந்து கிராமத்துக்கு போகணுன்ற எண்ணத்தோடு அவரால் முடியலையும் அழ ஆரம்பிச்சிட்டாராம். ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்? உங்களுடைய வேதத்துக்காக தானே நான் வைராக்கியம் பாராட்டினேன், உங்கள் வசனத்துக்காக தானே நான் இப்படி இருந்தேன், இப்படி எனக்கு ஒரு நிலைமையா அப்படின்னு அந்த சட்டையை தூக்கி போட்டாங்களாம். அந்த சட்டையை கூட அவர் போட்டுக்காமல் ரன்வேல பைபிளை சட்டையை ஷோல்டரில் போட்டு நடந்து போகிறாராம். அப்படியே ஃப்ளைட் ஏறி ஃப்ளைட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காராம். பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவரை ஆறுதல் படுத்துகிறாங்க. சரி, நீங்கள் அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படியே ஆறுதல் படுத்துகிறாங்க. இவர் போய் அங்கே இறங்குறாரு ஏர்போர்ட்டில். அங்கே அமெரிக்கன்ஸ் கேட்குறாங்க, அவரோட பாஸ்போர்ட்டில் முத்திரை கொடுத்து இவன் வந்து என்னது மத ஏதோ பண்ணிட்டான், தவறான ஒரு வேர்டு சொல்லி மதத்தை பரப்பிடுறா, ஏதோ சம்திங், ஏதோ துஷ்பிரயோகம் பண்ணினா அப்படின்னு போட்டு ஸ்டீல் குர்த்தி அனுப்புனதுனால அமெரிக்காவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒன்று கேட்டாங்க, நாங்கள் ஏதாவது உனக்கு உதவி செய்ய முடியுமா பிலிப் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எனக்கு சொந்த ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க, என் கிராமத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி அப்படின்னு அதற்கான வேலையை அவங்க பார்க்கும்போது ஆவியானவர் பிலிப் கிட்ட பேசுகிறாராம், பிலிப், நீ வாஷிங்டனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், ஆண்டவரே, இந்த நிலைமையில் நான் எங்கேயும், இந்த வாஷிங்டனில் நான் எப்படி வாழ்கிறது? என்கிட்ட $1 கூட இல்லை, இங்கே ஒரு $1000 இருக்கணும், நான் வாடகை கட்டணும்னா என்னால் வாழ்க்கை நடத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஆண்டவர் திரும்பியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாராம், பிலிப், நீ இந்த வாஷிங்டன் ஏரியா விட்டு நீ வெளியில் போகவே கூடாது அப்படின்னாராம்.
உடனே இவரும் ஒப்புக்கொண்டு சரி ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து அங்கேயே இருந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணாராம் சின்ன ஊழியம். அவருக்கு பிடிச்ச ஊழியம் கைப்பிரதி கொடுக்குற ஊழியம். கைப்பிரதி கொடுத்துட்ருக்காரு. அப்படி கொடுத்துட்ருக்கும் போது லாரன் அப்படின்ற ஒரு சகோதரி, அவங்க அப்போ தான் அவங்க கணவனை விட்டுட்டு, கணவன் பிரிஞ்சுட்டாரு, வேதனையோடு போயிட்டுருக்காங்க. மெட்ரோ ரயிலில் வரவங்க எல்லாருக்கும் கைப்பிரதி கொடுத்துட்ருக்காரு, மிட் நோட்டீஸு. அந்த நோட்டீஸை வாங்குறாங்க லாரன். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கேட்குறாங்க. பிலிப் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவை பற்றி. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுறாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த ரட்சிப்பு நடந்ததுக்கு பிறகு அந்த அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ஜார்ஜ் புஷ் வராரு. ஆமேன். எல்லாருக்குமே ஜார்ஜ் புஷ் பற்றி தெரியும். அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன். ஒரு தடவை ஜார்ஜ் புஷ்கிட்ட கேட்டாங்க, ஜார்ஜ் புஷ், நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா என்னவா இருந்திருப்பீங்க அப்படின்னு. ஜார்ஜ் புஷ் சொன்னாராம், நான் ரட்சிக்கப்படலைன்னா என்னோட கிராமத்தில் ஒரு குடிகாரனாக வாழ்ந்து செத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். நான் ரட்சிக்கப்பட்டதுனால, இயேசுவை எனக்குள்ளே ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அமெரிக்காக்கே ஜனாதிபதியாக நான் நிற்கிறேன் அப்படின்னு ஜார்ஜ் புஷ் சொன்னாராம். ஆமேன். அப்படிப்பட்ட ஜார்ஜ் புஷ் அதிபதியாக வராரு. அவருக்கு ஒரு பிஏ தேவைப்படுச்சு, செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, நல்லா படித்தவங்க, அறிவாளியான ஒருத்தர் வேணும்னு தேடும்போது இந்த லாரன் அப்படின்ற லேடி அவருக்கு பிஏவாக போகிறாங்க. ஆமேன். இது நடந்த சம்பவம். இன்றைக்குமே இந்த டெஸ்டிமனி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கேட்கலாம். அப்போ லாரன் அவங்க பிஏவா, யாருக்கு? ஜனாதிபதிக்கே பிஏவா ஆகிறாங்க. ஒரு நாள் கேஷுவலாக நாட்கள் உருண்டோடிச்சு, வருஷங்கள் போச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ லன்ச் சாப்பிட்டுட்ருக்காராம் அவங்க பிஏவோட. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜார்ஜ் புஷ் கேட்குறாராம், லாரன், ஹவு டிட் யூ சேவ்டு அப்படின்னு கேட்குறேன், நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு கேட்டாராம். கேட்டோன்னே இந்த அம்மா சொல்லிச்சான், இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை நான் பிரிஞ்சு நான் வந்துட்டு இருக்கும் போது ஒரு மனுஷன் பிலிப் ஜோசப்ன்றவர் எனக்கு இது மாதிரி ஆண்டவர் பற்றி சொன்னார். அவர் பாஸ்டராக இருக்கார், அவர் சர்ச்சுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பிரசிடென்ட் டேபிளுக்கு அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உடையவர் ஜார்ஜ் புஷ். அவர் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டுருக்காரு. ஒரு ஃபைல், முக்கியமான ஃபைல் வந்து கீழே அவர்கிட்ட, மிஸ்டர் பிரசிடென்ட் நீங்கள் சீக்கிரமாக சைன் பண்ணணும், இம்மீடியட்டாக இந்த ஃபைல் மூவ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சோன்னே அவர் திருப்பி பார்க்குறாரு, கத்தார். வருஷந்தோறும் கத்தார் இவங்க கஸ்டடியில் இருக்கிறதுனால ஒரு டீம் அனுப்புவாங்களாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பி கத்தாரில் அங்கே நிலைமை எப்படி இருக்குது, அந்த ராஜா ஒழுங்காக எல்லாம் நடத்துகிறானா, அங்கே இருக்க மன்னன் ஆட்சி சரியாக இருக்கா, இல்லை அது சரியில்லை, தண்ணி வரல, இங்கே பிரச்சனை, இந்த மன்னன் சரியில்லை, மன்னனை தூக்குங்க, மன்னனை தூக்கிட்டு மன்னன் வரிசையிலே வேறு யாரையாவது மன்னனை வச்சுருவாங்களாம். அப்படி இருக்கிற எவ்ரி இயர் ஒரு டீம் போகும். அப்போ இந்த இயருக்கு ஒரு டீம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ இவர் மனசுலையும் ஒரு நபரை எழுதணும் அப்படின்றத இவரும் மைண்டில் ரெடி ஆக்கிட்டாரு. யார்? ஜார்ஜ் புஷ். எல்லாம் ரெடியாக இருக்குது, சைன் போடணும், ஓவர் 2 அப்படின்ற அந்த பர்சன் மட்டும் போடணும். எல்லாம் டீம் ரெடி, டீமுக்கு தலைவன் மட்டும்தான் போடணும். அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷனை அனுப்பலான்னு ஜார்ஜ் புஷ் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே பேனாவை எடுக்கிறாரு, லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து எழுதும் போகுது அந்த அம்மா சொன்னாங்களா, என்ன கத்தாரா அப்படின்ட்டு. நான் சொன்ன பாஸ்டரு, என்னோட பாஸ்டரும் கத்தாரில் 10 இயர்ஸ் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். பட்டு நிறுத்திட்டாராம் அவர். என்ன சொன்னீங்க? கத்தாரில் அவர் இருந்தாராம். எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷம் இருந்தாரா? அப்புறம் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குமே, கத்தாரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னாராம். ஆமாம் பிரசிடென்ட், தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாங்களாம். ஒன்றுமே அவர் யோசிக்கலையாம், அப்படியே பேனாவை எடுத்து டக்குன்னு எழுதுறாராம், ஓவர் 2. அந்த டீமை லீட் பண்ணுறோட ஹெட்டோட பேர் பிலிப் ஜோசப் அப்படின்னு எழுதி முடிக்கிறாராம். ஆமேன், ஹல்லேலூயா. உடனே இந்த லாரன் அம்மா கால் பண்ணுறாங்க, பிலிப் ஜோசப் கால் பண்ணி, பாஸ்டர் யூ ஹாவ் டு கோ டு கத்தார். அவர் சொல்கிறாராம், அம்மா நீ எங்கே வேணால் என்னை அனுப்புங்க, கத்தாருக்கு மட்டும் என்ன செய்யாதீங்க, என்னை அனுப்பவே அனுப்பாதீங்க, என்னை அரை நிர்வாணம் ஆக்கி ஓட விட்டானுங்க, அந்த ஊருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்களாம், எஸ் பாஸ்டர் யூ ஆர் ரைட், பட் இந்த முறை உங்களை அனுப்புறது த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, நீங்கள் அவர் அனுப்புகிறதா போகிறீங்க, நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொன்னாங்களாம். ஆமேன். அவர் கிளம்பிட்டாரு, அவர் அங்கே போக போகிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீ போக சொல்லி அவங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லா டீம் முன்னாடியே போயிட்டாங்களாம். டீமுக்கு தனி ஃப்ளைட்டு, டீம் லீடருக்கு தனி ஃப்ளைட்டு. பயங்கரமான ஒரு
அவ்வளோ ஒரு சஃபஸ்டிகேட்டட் ஃப்ளைட்டில் போய் இறங்குறாரு. அதே தோஹா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, ரன்வேல இறங்குறாரு. அவர் எந்த ஏர்போர்ட்டில் அவமானத்தோடு, நிந்தையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பைபிளை மட்டும் எடுத்துகிட்டு போன்னு சொன்னால அந்த பைபிளை திரும்ப தூக்கிட்டு அதே பைபிளை திரும்ப எடுத்துட்டு இந்த தடவை அதே தோஹாவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நிற்கிறாரு. ரன்வேல இறங்கும் போது ரெட் கார்பெட் வரவேற்பு, ஒரு காலை கீழே மனுஷன் எடுத்து வைக்கிற டிப் டாப்பாக பயங்கரமாக கோட் ஷூட்டு. அரை நிர்வாணத்தில் அந்த இடத்துல வந்த மனுஷன் சில வருஷங்கள் கழித்து திரும்பி வராரு. கோட் ஷூட்டு டிப் டாப்பாக பியூட்டிஃபுல்லாக வந்து நிற்கிறாரு. ஆமேன். அவர் காலடி ஒரு அடி எடுத்து வச்சோன்னே இந்த பக்கம் கீத வாத்தியங்கள் முழங்க, ஆமேன், ஒரு பக்கம் கன் ஷூட்டு போக, ஒவ்வொரு அடியும் அப்படி ஒரு ஜைஜாண்டிக்காக எடுத்து வச்சிட்டே போகிறாராம். அந்த மன்னன் ஓடி வந்து பொக்கே கொடுத்து வாழ்த்தி வாங்க எங்கள் இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறானா. இவரும் சிரிச்சுக்கிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு போயிட்டாராம். போன உடனே மன்னன் பக்கத்தில் இந்த பிஏ சொன்னானா, அந்த போகிறாரே அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டானா. யார் தெரியாதே அப்படின்னாராம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நீ அவனை அவமானப்படுத்தி வெறுமையாக்கி அனுப்பி விட்டல, அவன் தான் இந்த மனுஷன் சொன்னோன்னே அவருக்கு சுத்தமாக அள்ளு இல்லையா. பிலிப் ஜோசப் 21 டேஸ் அந்த ஊரில் இருந்தாராம். அந்த 21 நாளும் மன்னன் தூங்கவே இல்லையா. என்ன நடக்குமோ தெரியலையே இந்த மனுஷன் என்ன, ஏன்னா ரிப்போர்ட் கொடுக்கணும். இவங்க வந்து சுற்றி பார்த்துட்டு கத்தாரை சுற்றி பார்த்துட்டு அங்கே நடக்கிற நிலைமையை ரிப்போர்ட் கொடுக்கணும். நாட்கள் மூடிச்சு, அந்த கடைசி நாள் வந்துச்சு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க ரிப்போர்ட் எழுதுகிறாங்க, இவங்க ரிப்போர்ட் எழுதுகிறாங்க. அதாவது அமெரிக்கன்ஸ் அந்த டீம் ஒரு ரிப்போர்ட் எழுதணும், அவங்க அந்த கத்தாரில் இருக்கிற அந்த ராஜா அவங்க டீம் எழுதணும். எழுதிட்டு இருக்கும் போது அந்த ராஜா சொன்னாராம், மெர்காமத் அப்படின்னாராம். அந்த ராஜா துருக்கி பாஷை பேசுகிறவங்க, யூஸ்வலாக அராப் பாஷை தான் கத்தாரில் பேசுவாங்க. ஆனால் ராஜாவுக்கு மட்டும் துருக்கி பாஷை தான் தெரியும். ஆனால் இவருக்கு அராப் பாஷை தான் தெரியும், துருக்கி தெரில. இவர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. திரும்பி மெர்காமத் திருப்பி 3வது தடவை மெர்காமத்னாராம். உடனே பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு இவர் என்னையா சொல்கிறாரு ராஜா புரியலையே அப்படின்னோடனே ஹாவ் மர்சி ஆன் மீன்னு அர்த்தம். ஆமேன், என் தயவாக இருங்க, இறக்கம் பாராட்டுங்கன்னு சொல்கிறாரு ராஜா. தப்பு கிப்பாக எழுதி விட்டுற போகிறீங்க, பழைய பகையை வச்சு எழுதிட போகிறீங்கன்னு பயப்படுறாரு ராஜா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவர் சிரிச்சுட்டு ஆமேன் ஹல்லேலூயா அவர் ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. ஆமேன். ரிப்போர்ட் என்ன எழுதுறாருன்னா நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் கத்தி முனையில் ராஜாக்கு முன்னாடி நின்ன பிலிப்பு, ஆமேன், இப்போ ஆண்டவர் பேனா முனையில் ராஜாவை நிற்க வச்சு, ஆமேன், கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவருடைய பிள்ளைங்க, அதுவும் வார்த்தைக்காக நிற்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. இவர் எழுதி உடனே ஃபேக்ஸ் அனுப்புனாராம். அனுப்பி எதுவும் தப்பாக எழுதலை, ஆனால் ஒன்று எழுதினாராம், கத்தாரில் பரிசுத்த வேதாகமத்துக்கு தடை இருக்கிறது, யாரும் பரிசுத்த வேதாகமத்தை வெளியில் கொண்டு போகவே முடியாது அப்படின்னு ஜார்ஜ் புஷ்ஷுக்கு ஃபேக்ஸ் அனுப்பினோன்னே இமீடியட்டாக அவர் இருக்கும் போதே, பிலிப் ஜோசப் இருக்கும் போதே அங்கே ஆர்டர் பறக்கு தான் எல்லா இடத்துக்கும். பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் கத்தாரில் பயன்படுத்தலாம், யாருக்கும் ஒளிவு மறைவு இல்லை, எல்லாரும் தைரியமாக இதை பயன்படுத்துறதுக்கான முழு அதிகாரம் அத்தாரிட்டியை இந்த நேஷன் கொடுக்குதுன்னு அப்படின்னு சட்டம் சீல் போட்டு அவர் இருக்கும்போதே அதை செயல்படுத்திட்டு அந்த மனுஷன் அந்த ராஜாவை பற்றி நல்லதாக எழுதிட்டு கிளம்பி வந்துட்டாராம். நல்ல கரங்களை தட்டுவோமா, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. ஆமேன், ஆமேன். லூயிஸ் பிலிப் வாழ்க்கையில் நடந்தது உண்மையான காரியம், உண்மையான சம்பவம். நான் சொல்லட்டுமா, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ, எந்த இடத்துல வேதனையோடு நீங்கள் போனீங்களோ, உங்களை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற நாட்கள் வரும். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்ற தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், வார்த்தையை கேளுங்கள். ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். இனி ஒரு சீரீஸை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அடுத்த சண்டேலேருந்து நமக்கு சீரீஸ் வரப்போகுது. அது வேர்ட் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்க போகிறோம், தியானித்து ஒவ்வொரு டாப்பிக்கில் கேட்க போகிறோம். அது ரொம்ப மகிமையாக இருக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தி. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இழந்து போனது உண்மைதான். சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்ட அனுபவம் உண்டு தான். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் மகிமையாய், தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னார், வார்த்தையை கேளுங்கள். வசனம் சொல்லுது, இயேசு சொல்லிட்டே இருப்பார், காதுள்ளவன் கேட்கப்படவன். ஆவியானவர் சொல்வார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இயேசுவும் ஆவியானவர் சொன்னது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு நற்சீர் உண்டாகட்டும், என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க அப்பா, எங்கள் குடும்பத்தை சீர்படுத்துங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட்டத்தை சீர்படுத்துங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? இந்த வேத வசனுக்கு உங்கள் இருதயத்தை சாய்ப்பீங்களா? வேத வசனம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது, இல்லைன்னா எப்போ சபைக்கு வரும்போது அன்னைக்கு மட்டும் எடுத்துகிட்டு வரதா இல்லாமல், அந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கட்டும். வார்த்தையை வாசிங்க. வசனத்துக்காக நீங்கள் வைராக்கியம் காட்டினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் காட்டுவார். எப்படி ஒரு பிலிப் ஜோசப் வாழ்க்கையில் கத்தி முனையில் நிற்க வச்சான் பிசாசு, ஆனால் கர்த்தர் பேனா முனையில் அந்த எதிரியை நிற்க வச்சாரு பாருங்க. ஆண்டவர் பெரியவர். Only God can do this miracle. பிலிப் ஜோசப், நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னாராம். அதையே கர்த்தர் நிறைவேற்றினார். நான் சொல்லட்டுமா, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வெட்கப்பட்டு ஒரு வேளை தலை குனிஞ்சு நிற்கலாம், உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன்னு கர்த்தர் வாக்குப்பட்ட. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நற்சீர் உண்டாகட்டும். கொஞ்ச காலம் பாடுகள் நிரந்தரமானதில்லை. இந்த பாடுகளை நினச்சி நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி இது வேணான்னு சொல்லி ஓடிடாதீங்க. ஆண்டவர் விட்டு நிலைத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்காக செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். தேங்க்யூ அப்பா. நன்றி தகப்பனே. உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஆலயத்தை சீர்படுத்துங்க, எங்கள் வீட்டை சீர்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக.